இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி. அ ஈரான் அமெரிக்க போரில் இன்று மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக ஈரான் முதல் முறையாக இதுவரை காலமும் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேல் தான் தாக்குதல்களை ஆரம்பிப்பதுண்டு. இன்று ஈரான் கிட்டத்தட்ட 4 அலைகளாக 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வடக்கு இஸ்ரேல் பகுதிகள் மீது ஏவி இருக்கின்றது. இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் கடந்த அ வாரம் இஸ்ரேல் வந்து பெய்ரூட் நகரத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தது. அதற்கு ஏற்ப அங்கிருக்கின்ற மக்களை வெளியேறச் சொல்லியிருந்தது. உடனடியாகவே ஈரான் வந்து தனது ஏவுகணைகளை அதாவது ஏவுதளத்துக்கு நகர்த்தியிருந்தது. வடக்கு இஸ்ரேல் பகுதியில் இருக்கிற மக்களை வெளியேறச் சொல்லி ஈரான் ராணுவம் கூறியிருந்தது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் பெய்ரூட்டை தாக்கினால் தாங்கள் உடனடியாக இஸ்ரேலின் வடக்கு பகுதியை தாக்குவோம் என்று கூறியிருந்தார்கள். அதே சமயம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த அதாவது பேச்சுக்களில் இருந்தும் ஈரான் விலகி இருந்தது. உடனடியாகவே ட்ரம்ப் நெத்தனியாவை தொடர்பு கொண்டு அன்று நாங்கள் இதில் பேசியிருந்தோம். காரசாரமான வாக்குவாதம். நெத்தனியாவை நீ ஒரு பைத்தியக்காரன் என்று கூட பேசியிருந்தார். அதற்கு பிறகு நெத்தனியாகு அந்த திட்டத்தை கைவிட்டிருந்தார். இருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கு கரையாக இருக்கலாம் அல்லது லெபனானாக இருக்கலாம், தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. இன்று வரையிலும் 7 ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3500க்கும் மேற்பட்டவர்கள் லெபனானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதே சமயம் ட்ரம்ப் கூறியிருந்தாலும் இன்று இஸ்ரேல் வந்து மீண்டும் பெய்ரூட்டை தாக்கியிருந்தது. அதாவது ஈரான் நெடுக கூறிக்கொண்டு வருவதொன்று ஒரு ரெட் லைன் என்று சொல்லி. இப்ப எல்லோரும் இஸ்ரேலும் இந்த தாக்குதலை நடத்துவதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், ஈரான் அந்த ரெட் லைனை டெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஈரான் அது உண்மையில் அது ரெட் லைன் தான் என்றதை இன்று நிரூபித்திருக்கின்றது. எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதாவது ஈரான் தாக்குதல் வடக்கு இஸ்ரேல் மீது கடும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 அலைகளாக 20 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. சிரியாவிலும் இந்த ஏவுகணைகளின் பூஸ்டர் பகுதிகள் வீழ்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஏவுகணைகளை ஏவியதற்கான காணொளிகளை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது ஹெய்பர் ஷகான் என்ற அந்த நடுத்தர அதாவது சொலிட் ஃபியூவல் என்று சொல்றது, திட எரிபொருள்களை கொண்ட நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் MRBMS என்று சொல்கின்ற அந்த ஏவுகணைகளைத்தான் ஏவி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த ஏவுகணைகள் வந்து 4 அலைகளாக ஏவப்பட்டதுடன் அது வந்து கிட்டத்தட்ட இந்த ரமத் டேவிட் ஏர்பேஸ் என்ற ஈரான் இஸ்ரேலின் வான்படை தளம் நேரடியாக தாக்கப்பட்டதை பல காணொளிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏவுகணை நேரடியாகவே போய் அங்கு வீழ்ந்து வெடித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று கூறியிருக்கின்றது, அந்த ஏவுகணை அந்த விமான தளத்துக்கு பக்கத்தில் இருந்த ரயில்வே நிலையத்தை தான் தாக்கியதாக கூறியிருக்கிறது. பல 20 ஏவுகணைகளிலும் பெரும்பாலானவற்றை இஸ்ரேலினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் காணொளிகளை பார்க்கும் போது அது வீழ்ந்து வெடிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட 100வது நாளாக வீதிகளில் நிற்கின்ற ஈரானிய மக்கள் பெரும் ஆரவாரத்துடன் அதை கொண்டாடி இருப்பதை பல காணொளிகள் காட்டுகின்றன. அதே சமயம் லெபனானில் உள்ளவர்களும் இந்த தாக்குதலை கொண்டாடுவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் ஒன்றை நிரூபித்திருக்கிறது, தான் லெபனானை அதாவது ஹிஸ்புல்லாக்களையோ லெபனான் மக்களையோ தான் கைவிடவில்லை என்றதை நிரூபித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது முஸ்லிம் நாடுகளுக்கு தான் அதாவது உங்களுக்கு தெரியும், நேற்று நான் இங்கு கூறியிருந்தேன், BBC, கார்டியன் போன்ற பத்திரிகைகள் போட்டிருந்தன, ஈரான் வந்து அந்த பிராந்தியத்தில் ஒரு சூப்பர் பவராக உருவாகி இருக்கிறது என்று சொல்லி. அதாவது ட்ரம்பை பொறுத்தவரையில் சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தது மாதிரி சும்மா கிடந்த ஈரானை சூப்பர் பவர் ஆக்கியதான் மிச்சமாக போயிருக்கிறது போல் தெரிகிறது.
அந்த சூப்பர் பவரின் பலத்தை வந்து அது காட்டியிருக்கின்றது. அதாவது இந்த வளைகுடா நாடுகளில் இருந்த முஸ்லிம் நாடுகளுக்கு இனிமேல் நான் ஒரு பாதுகாவலனாக இருப்பேன் என்றதை நிரூபித்திருக்கின்றது ஈரான். இந்த தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட அதாவது கிட்டத்தட்ட இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேலை ஒரு நிலகுலைய வைத்திருக்கின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக அதாவது முகமது சபா என்ற ஐநாவின் புதிய தூதுவர் கூறியிருக்கின்றார். அதாவது பதவி விலகிய தூதுவர் ஒன்று கூறியிருக்கின்றார், சர்வதேச சட்டத்தை மதிக்கும் நாடுகளுடன் மட்டுமே ராஜதந்திரம் சாத்தியமாகும். இஸ்ரேல் ஒரு அமைப்பாக சர்வதேச சட்டத்தை மதிப்பதில்லை. ராஜதந்திரம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் அருகில் கூட வரவில்லை என்று கூறியிருக்கின்றார். எனவே அவர்களுக்கு அவர்களின் மொழியில் பேசுவதே சரியானது என்றதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இஸ்ரேலின் சேனல் 12 என்ற செய்தி நிறுவனம் கூறியிருக்கின்றது, ட்ரம்பின் எதிர்ப்பையும் மீறி, ஏனென்று சொன்னால் இந்த தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்பும் நெத்தனியாகவும் உடனடியாகவே தொலைபேசியில் பேசியிருந்தார்கள். இப்ப தொலைபேசியில் பேசிய போது ட்ரம்ப் என்ன கூறினார் என்ற தொடர்பாக ஃபாக்ஸ் செய்தி ஒன்றை கூறியிருக்கின்றது. அதாவது ட்ரம்ப் வந்து இந்த தாக்குதலை, அதாவது ஈரான் மீது இஸ்ரேல் எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்று சொன்னால் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் மிகப்பெரிய ஒரு மான பிரச்சனையுமாக மாறிவிட்டது. அதாவது ஃபாக்ஸ் நியூஸ் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், ட்ரம்ப் கூறியிருக்கிறார், நாங்கள் ஈரானிடம் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் ஏவுகணைகளை ஏவி விட்டீர்கள், அது போதும், பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பி வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள். நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் தருவாயில் இருக்கிறோம். நாங்கள் ஈரானுடன் ஒரு உடன்படிக்கையை தொடங்கிவிட்டோம். திங்கள், செவ்வாய் அல்லது புதன்கிழமை அன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அறிவிக்க நான் தயாராக இருந்தேன். இன்று காலை பெய்ரூட்டின் தெற்கு புற நகர்ப்பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைக்கப்படவில்லை. அதாவது எங்களை கேட்டு அந்த தாக்குதல் நடக்கவில்லை. அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. நான் இப்போது நெத்தனியாவை அழைத்து ஈரான் மீது பதிலடி தாக்குதலை தொடங்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன் என்று ஃபாக்ஸ் நியூஸுக்கு கூறியிருக்கிறார். இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அதாவது இதுவரை காலமும் ஈரான் தாக்கினாலோ யார் தாக்கினாலோ 10 மடங்கு பலமாக ஓடி சென்று தாக்குபவர்கள் இன்று சமாதான வெள்ளக்கொடியை தூக்கி காட்டியிருக்கிறார்கள் ஈரான் தாக்குதலுக்கு பிறகு. இருந்தாலும் இப்ப இஸ்ரேலிய ஊடகவியலாளர்கள் கூறுகிறார்கள், அதாவது என்னென்று சொன்னால் எதிர்வரும் சில மணி நேரங்கள் மிகவும் ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். நான் இந்த அப்டேட்டை கொடுத்து விட்டு போடுவேன், பிறகு அடுத்த அப்டேட்டில் ஏதும் தாக்குதல் என்றால் நாங்கள் பார்க்கலாம். இதுல இந்த ட்ரம்பின் இந்த மாற்றம் வந்து அதாவது பிபிசி சொன்னதையோ அல்லது கார்டியன் சொன்னதையோ உறுதிப்படுத்துவது போலதான் தெரிகின்றது. ட்ரம்பை மீறி இப்போது நெத்தனியாகு தாக்குதல் நடத்துவாரா என்றதான் கேள்வி. ஏனென்று சொன்னால் நெத்தனியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயமாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால் இதை அல் ஜசீராவில் போட்டிருக்கிறது. அதாவது லெபனானில் பெரும் சிக்கலில் இஸ்ரேல் சிக்கியுள்ளது என்று போட்டிருக்கிறது. என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், லெபனான் மீதான இஸ்ரேலின் போரை ஒரு போர் நிறுத்தம் என்று சித்தரிக்க கூடாது என்றும், இந்த மோதலில் இருந்து வெளியேறுவதற்கான வழியை இஸ்ரேல் கண்டறிய தவறிவிட்டது என்றும் பத்திரிகையாளர் அபே செஹதே கூறியிருக்கின்றார். சொற்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே போர் நிறுத்துவது எதுவும் இல்லை. இஸ்ரேலிய ஊடகங்கள் இதை போர் நிறுத்தம் போர் என்று அழைக்க முனைகின்றன என்று அவர் கூறியிருக்கின்றார். சமீபத்திய வாரங்களில் லெபனானில் தனது வீரர்கள் மீது அழுத்தம் அதிகரித்து வருவதாகவும் அங்கு இஸ்ரேல் இன்னும் சிக்கி இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். லெபனானில் இஸ்ரேல் ஒரு சிக்கலில் உள்ளது, அவர்களிடம் வெளியேறுவதற்கான திட்டம் எதுவும் இல்லை. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக இஸ்ரேலிய இராணுவத்திடம் தீர்வு காண முடியாத புதிய ஹிஸ்புல்லாக்களின் ஃபைபர் ட்ரோன் மூலமான தாக்குதல்கள் இஸ்ரேலிய வீரர்களை குறிவைத்து பெருமளவில் கொன்றிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். அந்த சமயத்தில் தான் இப்போது இந்த சிக்கல் வந்திருக்கின்றது. அதாவது இந்த நிலையில் வந்து இஸ்ரேலின் சேனல் 12 என்ற ஊடகம் என்ன கூறியிருக்கிறது சொன்னால், அதாவது ட்ரம்ப் கூறிவிட்டார் ஃபாக்ஸ் நியூஸுக்கு, தாக்குதல் இல்லை, தான் திங்கள், செவ்வாய் அல்லது புதன் ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்த போறேன், தான் நெத்தனியாவுக்கு சொல்லிவிட்டேன் தாக்குதலை செய்யக்கூடாது.
பிரச்சனை என்னவென்று சொன்னால் 20 ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்து விட்டன. வான்படை தளங்கள் தாக்கப்பட்டு விட்டன. உடனடியாக இஸ்ரேலில் இருக்கின்ற தணிக்கைகள் கட்டுப்பாடுகளை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் தொடர்பான உண்மையான விவரங்கள் வர அதாவது சேதம் தொடர்பான விவரங்கள் வர நாள் எடுக்கும். ஆனாலும் ஈரான் ஏவுகணைகளை பொறுத்தவரையில் ஈரான் மிகவும் அதாவது மிகவும் தாக்கம் கூடிய ஏவுகணைகளை தான் பயன்படுத்தி இருக்கு. இது தொடர்பில் முன்னாள் இஸ்ரேலிய அதாவது இதே சமயம்தான் இஸ்ரேலிய சேனல் 12 கூறியிருக்கின்றது, ட்ரம்பின் எதிர்ப்பையும் மீறி பதிலடி கொடுக்குமாறு நெத்தனியாவு மீது உள் அழுத்தம் அதிகரித்துள்ளது. மேலும் பல இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் இஸ்லாமிய குடியரசின் தாக்குதல்களுக்கு வலுவான பதிலடி கொடுக்குமாறு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அப்ப இந்த நிலையில் ட்ரம்பை மீறி இஸ்ரேல் தாக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இதே சமயம் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் நப்தலி பெனட் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இது உண்மையை எதிர்கொள்ளும் தருணம். இஸ்ரேல் தன்னை காத்துக்கொள்ளும் திறன் கொண்ட ஒரு சுதந்திர நாடா? நமது எதிரிகளை கட்டுப்படுத்துவது அல்லது அடையாளபூர்வமாக பதிலடி கொடுப்பது நமது குடிமக்களின் இரத்தம் சிந்துவதை அனுமதிக்கப்படுகிறது என்ற செய்தியை அனுப்புகிறது. எனவே இஸ்ரேல் வலிமையுடனும் திறமையுடனும் செயற்பட வேண்டும். இந்த விடயத்தில் நாம் அனைவரும் அனைத்து இஸ்ரேலிய குடிமக்களும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் இஸ்ரேலிய இராணுவம் IDF என்று இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் அது இந்த அறிக்கை என்ன கூறியிருக்கிறது சொன்னால், பொதுப்படை தலைவர் எயாஸ் ஜமீர் நிலைமையை மதிப்பிட்டு வருவதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து வருகிறார் என்றும், எங்கள் பிரதேசத்தில் துப்பாக்கி ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியதன் மூலம் ஈரானிய ஆட்சி மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது என்றும், ஈரான் திணிக்க முயற்சிக்கும் ஆட்ட விதிகள் இருந்த போதிலும் நாங்கள் லெபனானில் எங்கள் நடவடிக்கைகளை தொடர்வோம் என்றும், இஸ்ரேலிய பிரதேசத்தில் புதிய தாக்குதல்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் என்றும் கூறியிருக்கிறார். அதே சமயம் இந்த ட்விட்டர் தளத்தில் இந்த இஸ்ரேலிய இராணுவம் பாரசீக மொழியில் ஒரு செய்தி பதிவு ஒன்றை போட்டிருக்கின்றது. அதில் கூறியிருக்கின்றது, ஈரானுக்கு எதிரான IDF அதாவது இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் பதிலடியானது ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் என்று சொல்லியும், டஹியே மீதான இஸ்ரேலிய இராணுவ தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் பயங்கரவாத ஆட்சி எங்கள் பிரதேசத்தின் மீது நேரடி தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் ஒரு புதிய சமன்பாட்டை உருவாக்கி புதிய விதிகளை திணிக்க முயற்சிக்கின்றது. அவர்கள் இதை புதிய விதிகள் என்று ஏன் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இதுவரை காலமும் யாரும் இவ்வாறு தாக்கியதில்லை. இது அவர்களுக்கு இத்தனை நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 20-30 வருடங்களில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கலாம். அப்ப புதிய விதிகளை திணிக்க முயற்சிக்கிறது என்றும், இதை நாங்கள் நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும், வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகரங்கள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல்களை நடத்துவதற்கு பதிலடியாகவே நாங்கள் லெபனானில் ஒரு படை நடவடிக்கையை மேற்கொண்டோம் என்றும், இஸ்ரேல் நாட்டு குடிமக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும், இஸ்ரேலிய இராணுவம் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் ஆகிய இரண்டிலும் வலிமையாக செயற்படுகிறது என்று சொல்லியும், நாடு முழுவதும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதாவது ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஈரானிய தொலைக்காட்சி கூறியிருக்கிறது, இதுவரை ஈரானின் எந்த பகுதியிலும் எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை என்று சொல்லி, அதாவது ஈரான் இஸ்ரேலோ அமெரிக்காவோ இந்த பதில் தாக்குதலை நடத்தவில்லை என்றும், கபரிஸ் பகுதியில் கேட்கப்பட்ட சத்தங்கள் கேட்டதாக தொலைக்காட்சிகள் தெரிவித்திருந்தன. அந்த சத்தங்கள் ஒரு பாதுகாப்பு சோதனை ஏர் டிஃபென்ஸை அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஹஸ்னிம் என்ற தொலைக்காட்சி கூறியிருக்கிறது, இஸ்லாமிய குடியரசு ஆட்சியின் இராணுவ வட்டாரத்தை மேற்கோள் காட்டி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பரந்த அளவிலான இலக்குகளை உடனடியாக தாக்க ஈரானின் ஏவுகணைகள் தயாராக இருப்பதாகவும், அடுத்த சுற்று தாக்குதல் இதைவிட பெரிதாக இருக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள்.
அதாவது சியோனிஸ்டுகள் பதிலடி கொடுத்தால் ஈரான் ஒரு முழுமையான போருக்கு தயாராக உள்ளது என்றும் அவர்கள் இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த எச்சரிக்கையை செவிமடுக்க வேண்டும் என்றும் கூறி கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் முதல் வெளியிட்ட காணொலியில் கூட கூறியிருந்தோம். அதாவது ஈரான் ஒரு போரை எதிர்பார்த்து நிற்கின்றது. ஈரானுக்கு இப்போது போர் தான் தேவையாக இருக்கின்றது என்பதால் அந்த பேரம் பேசும் சக்தியை மேலும் வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி, இதே சமயம் இஸ்ரேலிய ஆட்சியின் அரசாங்கத்துக்கு எதிராக நெசட் உறுப்பினர் ஒருவரின் கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது பாதுகாப்பு பூஜ்ஜியம், வியூகம் பூஜ்ஜியம் இஸ்ரேல் என்று அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலிடம் எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த வியூகமும் இல்லை என்று சொல்லி. அதாவது இந்த நெசட் உறுப்பினர் கிலாட் கேரிஃப் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், 3.5 வருட போர் ஒரு மாபெரும் தோல்வி மற்றும் தவறுகளுடன் தொடங்கிய போர் இப்போது ஒரே இரவில் மோதல் எல்லையில், அதாவது இடைநிலை மண்டலத்தில் ஒரு நடவடிக்கை, லெபனானிலிருந்து குண்டுவீச்சு மற்றும் ஈரானிலிருந்து குண்டுவீச்சு, அதாவது இருதரப்பாலும் நாங்கள் தாக்கப்படுகிறோம், திருப்பி தாக்க முடியாதவாறு அமெரிக்கா தடையை போட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் பாதுகாப்பு பூஜ்ஜியம், வியூகம் பூஜ்ஜியம் இருப்பது என்றே ஒன்றுதான். பல முனைகளில் ஒரு போர், அதை எப்படி முடிப்பது என்று அரசாங்கத்துக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று கூறியிருக்கின்றார். இதனிடையே இஸ்ரேலிய அரசியல் தளத்தில் நெத்தனியாகுவின் எதிர்ப்பாளர்கள் இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும், மறுபுறம் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இது போன்ற ஒரு சூழ்நிலை நெத்தனியாகு இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நெத்தனியாகு சிக்கிக்கொள்ள முடியாது என்று சொன்னால், இதுவரை காலமும் இருந்த அவருடைய அரசியல் வாழ்க்கையை இது முற்றாக குழி தோண்டி புதைத்துவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனெனில் அது அவருக்கு ஒரு அரசியல் பேரழிவாக அமையக்கூடும் என்று சொல்லி இந்த இஸ்ரேலிய சேனல் 12 என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக இன்று இரவு நடத்தப்பட்ட பெலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களின் காணொலிகளை ஈரான் தொலைக்காட்சிகள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் அமான் அமைப்பின் முன்னாள் மூத்த அதிகாரி என்ன கூறியார் என்று சொன்னால், கடந்த 1 மணி நேர நிகழ்வுகள் ஈரானுடனான சமீபத்திய மோதல் ஒரு பெரும் மூலோபாய தோல்வி என்பதை வெளிப்படுத்துகின்றன என்று கூறியிருக்கிறார். இஸ்ரேல் இப்போது ஒரு கடினமான இக்கட்டான நிலையை எதிர்கொள்கிறது. ஒன்று, பதிலடி கொடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் நேரடியான மோதலை எதிர்கொள்ளும் அபாயத்தை ஏற்பதா, அல்லது பதிலடி கொடுக்காமல் இருந்து எதிர்காலத்தில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் செயற்பாட்டு தந்திரத்தை கணிசமாக கட்டுப்படுத்தும் ஒரு புதிய சமன்பாட்டை ஈரான் நிறுவ அனுமதிப்பதா என்றதான் இப்போது கேள்வி. என்னென்று சொன்னால், இதுக்கு பதிலடி கொடுக்காவிட்டால் இனி லெபனான் மீது இஸ்ரேல் எந்த தாக்குதலை நடத்தினாலும் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று சொன்னால், இஸ்ரேலால் இனி காசா பகுதியோ அல்லது லெபனானோ அல்லது மேற்கு கரையிலோ எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாக ஏற்படும். அதாவது 2 நிலைமை இருக்கின்றது. அவர் இன்னும் என்ன கூறுகிறார்னா, மிக முக்கியமாக சமீபத்திய நிகழ்வுகள் ஈரான் தலைமை அதன் திறன்களில் மிகுந்த நம்பிக்கையை கொண்டிருப்பதையும், அதன் கொள்கையின் அடிப்படை மாற்றங்களை செய்ய நிர்பந்திக்கக்கூடிய நம்பகமான அச்சுறுத்தல் இஸ்ரேலிடமிருந்தோ அல்லது அமெரிக்காவிடமிருந்தோ தற்போது இல்லை என்று அது குறிப்பாக உறுதியாக நம்புவதையும் காட்டுகின்றது. அதாவது தங்களுடைய எந்த நடவடிக்கையையும் கட்டுப்படுத்துகிற தகமை இப்போது அமெரிக்காவுக்கு இல்லை என்று ஈரான் நம்புவதாக கூறியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு பிறகு. இதற்கிடையில் ஜனாதிபதி டிரம்ப் ஒரு மூலோபாய மற்றும் மிகவும் சிக்கலான யதார்த்தத்தை எதிர்கொண்டு நிற்கிறார் என்றும், அவருக்கான சாதகமான வாய்ப்புகள் இப்போது இல்லை என்றும், மேலும் பிராந்தியத்தை ஒரு பரந்த மோதலுக்குள் தள்ளுவதை விட கிட்டத்தட்ட எந்த விலையிலும் ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதையே அவர் விரும்புவதாக தெரிகிறது. இறுதியில் இது விதிவிலக்கான தந்திரோபாய வெற்றிகளை கொண்டிருந்தும் அதன் முக்கிய மூலோபாய இலக்கான ஆட்சியை கவிழ்ப்பதை அடைய தவறிய ஒரு பிரச்சாரத்தின் விலையாகும் என்று கூறியிருக்கிறார்கள். இதன் விளைவாக இஸ்ரேலுக்கு இப்போது செயற்பாட்டு சுதந்திரம் குறைந்துள்ளது, ஈரானுக்கு நம்பிக்கை அதிகரித்திருக்கின்றது. மேலும் அமெரிக்கா இந்த நெருக்கடியை ஒரு அரசியல் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வர
அதிக அளவில் விரும்புகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது இந்த தாக்குதல்களை பார்த்தீங்க என்று சொன்னால், அதாவது இஸ்ரேல் வந்து ஈரானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டது, ஈரானை ஒரு குறைத்து மதிப்பிட்டு விட்டது என்றுதான் இப்போது இந்த தாக்குதலுக்கு பிறகு எல்லோரும் கூறுகிறார்கள். ஆனால் அதே சமயம் இஸ்ரேல் பென் கூரியர் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 38 KC-135 டேங்கர் விமானங்கள் நிற்கின்றன. அதே போல ரமத் டேவிட் வான்படை தளத்திலும் இந்த டேங்கர்கள் நிற்கின்றன. இந்த டேங்கர்களை குறிவைத்துத்தான் ஈரான் தாக்குதலை நடத்தியதா என்ற கேள்விகளும் இருக்கின்றது. அதே சமயம் இந்த கர்பலா பாலைவனம், அதாவது ஈராக்கில் இருக்கின்ற பாலைவனத்தில் இஸ்ரேலின் ஹெர்மஸ் 900 ரக தாக்குதல் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த விமானம் எரிந்து கொண்டிருப்பதை காணொளிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில், அதாவது ஈரான் பல தடவைகள் கூறியிருந்தது இஸ்ரேலுக்கு ஒரு சிவப்பு கோடு என்று சொல்லி, ரெட் லைன். இது ரஷ்யா உக்ரைன் போல் ரஷ்யாவும் கூறுவதுண்டு. ஆனால் அந்த ரெட் லைனை இஸ்ரேல் டெஸ்ட் பண்ணி பார்த்ததாகவும், ஆனால் ஈரான் அந்த தனது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதாகவும், இது இப்போது மத்திய கிழக்கில் இருக்கின்ற படைவலை சமநிலையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. இதை அந்த படைவலை சமநிலை அடுத்து என்ன நிலைக்கு மாறப்போகிறது என்பதை இது இன்னும் 48 மணி நேரத்தில் நடக்க போகின்ற இஸ்ரேலின் அல்லது அமெரிக்காவின் பதிலை பொறுத்து தான் அமையும். இந்த பதில் தான் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போகின்றது என்பதுதான் இங்கு உண்மையானது ஒன்று. நாங்கள் இத்துடன் இந்த காணொளியை முடித்து நான் மேலதிக விவரங்களை நாங்கள் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.